அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். 12 ராசியிலே ரிஷபத்துக்கு தான் பிரமாதம். அடுத்த 2.5 வருஷத்துக்கு சனி 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த சமயத்தில் டெவலப் ஆகாமலாம் இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியும். வண்டி வாகனத்தில் வித்தை காட்டக்கூடாது. பெற்றோர் பெரியோருடைய தேகாரத்தை நல்லா பார்த்துக்கணும். ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்வது, மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தாமரை மலர்களை கொடுப்பது, பசு நெய்யை கொடுப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரிஷபத்துக்கு கல்யாணம் நடக்கும், திருமணம் அமைப்பும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது, பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனை தீருது, அசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, நிறைய முதலீடுகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசி யார்? ரிஷபம். ஆச்சரியமாக இருக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமையெல்லாம் மாறும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, அரசியலில் நிறைய வெற்றிகள், நிறைய மந்திரி பிரதானிகள்லாம் ஆக போகிறது யார்? ரிஷபம். கடல் கடந்து நிறைய தொழிலெல்லாம் நின்று இருந்தாலும் அதெல்லாம் திருப்பி உயிர் வந்துடும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் அதிகமாக கூடிய ராசி யார்? ரிஷபம். இல்லைனா டைவர்ஸ் ஆகிட்டு திருப்பி ரீகல்யாணம் ஆகிறதெல்லாம் ரிஷபம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர். இதெல்லாம் உங்களுக்கு மகா சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.